தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். அண்ட் இந்த வாரத்தோட முதல் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது முதல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தமிழ் டெக்கில் கடைசி ஒரு சில எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சீக்கிரமாகவே புது சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் ரொம்ப நாள் கிடையாது, ஏப்ரல் 14 இன்னும் 2-3 நாளில் வந்து நம்ம புது சேனல் வந்து ஆரம்பிச்சிருவோம். இனிமேட்டு வரக்கூடிய டெய்லி தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எல்லாமே அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கேன். அந்த சேனலுக்கு இன்னும் பேரை யோசிச்சுட்டே இருக்கேன், ஒரு நல்ல பேர் செட் ஆகலை. உங்களுக்கு ஏதாச்சும் அபிப்பிராயம் இருந்து ஏதாச்சும் சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். ஏப்ரல் 14 டோன்ட் மிஸ். புதுசாக அந்த சேனல் என்ன ஏதுன்றதை பற்றின முழுமையான டீடைல்ஸ் எல்லாம் நான் தந்துட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் எல்லாமே இந்த 5G பக்கமே போயிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் இதுதான் அப்படின்றது போல தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் இப்போ சாம்சங் M42 கேலக்ஸி M42 பற்றின லீக்ஸ் டெய்லி ஒன்று வந்துட்டு இருக்கு இல்லையா. இன்றைக்கும் ஒரு லீக் வந்திருக்கு. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா 4Gலேருந்து நாங்கள் 5Gக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் ஏற்கனவே போன வாரமே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இதில் வந்து கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான் இருக்க போகுதுன்றது எனக்கு வந்து கெஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராசர் என்ன எதுன்றதுலாம் வந்து பொறுத்திருந்து பார்த்து உங்களுக்கு அன்பாக்சிங்கை நம்ம சேனலில் வந்து கொண்டு வரேன். Realme 8 சீரிஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் நாங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறோம் சொல்லியிருக்காங்க. இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் எதிரான்னு பார்த்தீங்கன்னா Realme 8 5G. இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் Dimensity 700 அப்படின்னு சொல்லக்கூடிய SoC தான் இதில் இருக்க போகுதுன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் ஃபோனாக லான்ச் ஆக போகுது, அதுவும் 5G ஃபோனாக லான்ச் ஆக போகுது. ஃப்ளிப்கார்ட் இப்போ அதானி குரூப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ்க்காக. ஸோ டெலிவரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக நல்லா வேகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து உதவும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி குரூப்ஸை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல விதமான விஷயங்களை வச்சு தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த வாட்டி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டுக்காக மட்டுமே. எல்ஜி கம்பெனி ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணுறதை அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக எல்ஜி விங் இதோடைய விலை எவ்வளோ இருந்ததுன்றதை கேள்விப்பட்டீங்கன்னா ஆஹா இந்த விலைக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வெறும் 30,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஏப்ரல் 13 சேல் வந்து அவைலபிள் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி யாருக்காச்சும் எல்ஜி மேல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி வித்தியாசமான ஃபோனை ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். பட் மற்றபடி இந்த மாதிரி புது ஃபோன், அதுவும் இப்போ கம்பெனி மூடிட்டாங்க, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நான் 100% ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யாருக்காச்சும் உண்மையிலேயே ரெக்கமெண்ட் பண்ணி, அதாவது யாருக்காச்சும் உண்மையிலேயே ட்ரை பண்ணணுன்ற ஆசை இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சேல் ஃப்ளிப்கார்ட்டில் போகும்போது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லி எப்படி சன் டிவிலலாம் அந்த தங்கத்துக்காக ஒரு நியூஸ் வச்சுருப்பாங்க, ஒரு விளையாட்டு செய்திகள் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்களோ, இனிமேல் நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த டேட்டா பிரீச்காகவே எங்கேருந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து எத்தனை டேட்டாலாம் திருடுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு தனியாக வந்து திருட்டு நியூஸ் அப்படின்றது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 5th நியூஸ் அதான் வருது. ரீசெண்டாக ஃபேஸ்புக் சொல்லியிருந்தேன், இப்போ லிங்க்டின் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ். எஸ், இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆகி நல்ல ஃபேமஸான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டுக்கு வரல, iOSல செம்ம ஃபேமஸாக இருக்குது. இவங்க கிட்டேருந்து டேட்டாலாம் வந்து லீக் ஆகிருக்கான். சரி, இது ஒரு புறம் இருக்கு. இந்தியாவில் UPSTOCKS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நானும் அதை கூட பற்றி அப்பப்போ 1-2 டைம் வந்து மொத்தமாக வந்து ஒரு ஸ்பான்ஷிப் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு ஆட் வந்து சின்னதாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போட்டிருப்போம், இன்டெகிரேஷன் வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் உடைய யூசர் டேட்டாவும் இப்போ வந்து ப்ரீச் ஆயிருக்குன்றது போல சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் OTP எல்லாம் வந்து அனுப்பிச்சு யூசருடைய டேட்டாலாம் வந்து சேவ் பண்ணிட்டோம், ஸோ பிரச்சனை இல்லைன்றது போல் UPSTOCKS கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே நானும் இதை பற்றி அப்பப்போ சொல்லியிருக்கேன்றதுனால உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் UPSTOCKSல நான் சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே சரி, இல்லை யார் சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே சரி, யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டெல்லாம் சீக்கிரமாக மாற்றிக்கோங்க. ஸோ பி சேஃப். இன்றைய டாப் 5 டெக் செய்திகளை பார்த்துட்டீங்க. ஸோ இன்னைக்கான போனஸ் நியூஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Mi11 லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டேன். இது போனஸ் நியூஸ் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசரோட நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கொண்டு வர போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை வரப்போகுது தெரியாது. எக்ஸ் அப்படின்றது போல் இன்னொரு இமேஜும் வந்து ஆன்லைனில் பரவிட்டு இருக்கு. மேபி எக்ஸ் சீரிஸ், அதாவது Mi11x சீரிஸில் ஒரு 2-3 ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்களா ஸ்னாப் ட்ராகன் 888 இருந்து தெரியலிங்க. எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்க போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா Mi11 உடைய அந்த அல்ட்ரா எடிஷன், ப்ரோ எடிஷன்லாம் பயங்கரமாக ரேட் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மிட் ரேஞ்ச் ஒரு 25, 30, 35, 40 கிட்டலாம் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸ் சீரிஸை கொண்டு வருவாங்கன்றதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சீக்கிரமாகவே லான்ச் பண்ணிவிடுவாங்க.
போனஸ்லேயும் இன்னொரு போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி ஓப்போ இந்த 2 நிறுவனம் சேர்ந்து இப்போ அவங்களே ஓன் சிப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் மட்டுமே இங்கே வந்து பயங்கரமான முன்னேற்றம் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து கிரீன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் எக்ஸினோஸ் யாரும் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே காம்படிஷன் மீடியாடெக் மட்டும்தான். இப்போ இது உங்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்மளுடைய ஓன் சிப்பை வந்து கொண்டு வரலாம் நம்மளுடைய நாட்டில் இருந்துன்னு சொல்லிட்டு ஓப்போவும் ஷாமியும் வந்து ஒன்று சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் உள்ள நல்லா கொண்டு வந்தாங்கன்னா காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த காம்படிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். யூடியூப்ல ஷார்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நானும் வந்து பார்க்குறேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் அது வந்து பிடிக்கல. நான் இன்னும் ட்ரை பண்ணவும் ஆரம்பிக்கல. ஸோ தமிழ் டெக் சார்பாக நம்மளுடைய சேனலில் இந்த ஷார்ட்ஸை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணலாமா வேணாமா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வந்து பார்க்கலாம். ஒருவேளை ட்ரை பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா April 14 அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லெட்ஸ் சி. ஐபிக்கில் நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டு நண்பர்களே. ஸோ நாளை மறுநாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெக் சேனலில் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 5G பற்றின ஒரு வீடியோ காத்துட்ருக்கு. போக்கோ X3 வீடியோ எங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அது X3 Pro வீடியோ எங்கன்னு கேட்டுட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே ரிவ்யூ நாளைக்கோ இல்லை நாளைக்கு கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்லோட் ஆயிருந்ததுன்னா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான வீடியோ. அண்ட் தமிழ் செல்வனில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐபிஎல் பற்றின சூப்பரான ஃபேக்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, ஒரு சிம்பிளான ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். ரொம்ப ஃபன்னான ஒரு பிளாக் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். அந்த வீடியோவும் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.